எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கிழமை நாதனை லக்னமாக வைத்து பலன் கூறும் சூட்சுமங்கள். உங்களுக்கு ஜாதகம் இருக்குது, லக்னம் தெரியல, இப்போ எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க, அவங்களுக்கு பிறந்த டேட் தெரியுது, ஆனால் டைம் தெரியல, லக்னத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு 100% கரெக்டான பலனை சொல்ல முடியும். அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, அவங்க எந்த கிழமையில் வராங்கன்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை வராங்க அப்படின்னா, வெள்ளிங்கிறது சுக்கிரன். அப்போ சுக்கிரன் அவங்க ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதை லக்னமாக வச்சு பலன் சொல்லலாம். இதுதான் அந்த சூட்சுமம். 100% பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். யாராவது ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா லக்னம் தெரியலன்னு சொன்னாங்கன்னா அவங்க கேட்க வர நாளை அந்த கிரகத்தை லக்னமாக போட்டு நீங்கள் பலன் சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 4ஆம் இடத்தை பற்றி இதை பார்ப்போம். இந்த லக்னத்தை வச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்திருக்காங்க அப்படின்னா சுக்கிரன் லக்னமாக வச்சு எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். 4ஆம் வீட்டை பற்றி பார்ப்போம். இப்போ இதில் 4ஆம் அதிபதி புதன் நீசமாக இருக்குது 1, 4ஆம் இடத்துல ராகு இருக்குது 2, 5ஆம் அதிபதி சந்திரன் 4ல் இருக்குது 3, அதுபோக குரு 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குது, சனி 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குது, செவ்வாய் 4ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குது. இத்தனை கிரகங்கள் 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுது. இதுக்கு பலன் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது, 4ஆம் அதிபதி நீசமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது, 4ஆம் இடங்கிறது தாயை குறிக்குதா? அப்போ தாயினுடைய உடல்நிலை மோசமாக இருக்குது, வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். 2 ராகு 4ஆம் இடத்துல இருக்குது. அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, ராகுங்கிறது தொற்று. அப்போ தாய்க்கு ஒரு தொற்று சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த தொற்று யாருனால் வந்தது அப்படின்னா, 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துருக்கிறதுனால இந்த குழந்தையினால் இந்த தொற்று தாய்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இது 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட் செவ்வாய் 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி ராகுவை தொடர்பு கொள்றதுனால தந்தையினால் தாய்க்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லலாம். இது 4வது பாயிண்ட்டு. 5வது பாயிண்ட் சந்திரன் ராகுவோடு சேர்றதுனால ஃபுட் பாய்சனிங்னால அவங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இது 5வது பாயிண்ட்டு. செவ்வாய் ராகுவோடு தொடர்பு கொள்றதுனால அவங்களுக்கு செவ்வாய்ங்கிற இரத்த சிவப்பணுக்கள், அதே மாதிரி எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ அது சார்ந்த விஷயங்களில் தொற்று ஏற்பட்டு நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல ஆங்கிளில் அவங்க உடம்பு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அடுத்து இதிலேருந்து மீண்டு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 4ஆம் அதிபதியாக எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுதுன்னு பார்க்கணும். அதை லக்ன சுபர் தொடர்பு கொள்ளுனாலோ அல்லது இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் தொடர்பு கொண்டாலோ அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே தொடர்பு கொள்வது சனி. அது லக்னத்துக்கும் பாவராக வர்றாரு, இயற்கை பாவராகவும் இருக்கார். அவர் இங்கே புதனை தொடர்பு கொள்ளும்போது இந்த நிலைமை இன்னும் கொஞ்சம் மோசமாகுது. பாவகிரகங்களுடைய தொடர்பு புதனுக்கு அதிகமாக ஏற்படுறதுனால, 4ஆம் அதிபதிக்கு ஏற்படுறதுனால இன்னும் பாதிப்பு அதிகமாகுது அப்படின்னு சொல்லணும். 4ஆம் இடத்துலேயும் ஒரு வக்கர கிரகம் இருக்கிறதுனால அது என்ன நோயினே கண்டுபிடிக்காத சூழல் ஏற்படும். திரும்ப தொற்று அதிகமாகும், பாதிப்பு நீங்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் குரு பார்வை இந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டு மீண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது இதுக்கு சொல்லக்கூடிய பலன். ஆனால் இதில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, லக்னத்தில் மாரகாதிபதியும் 8ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டிருக்கு. மாரகாதிபதிங்கிறது புதன் இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி சுக்கிரன். அப்போ மாரகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சேர்ந்து லக்னத்தில் இருக்குது. ஒரு பாவகிரகம் செவ்வாயும் லக்னத்தில் இருக்கும்போது குரு பார்வை அந்த இடத்துல படலை, லக்னாதிபதியினுடைய பார்வை லக்னத்துக்கு படாததுனால அவங்களுக்கு என்ன சொல்கிறது, பேர் கெட்டு போகும். இந்த ஜாதகனுடைய பேர் கெட்டு போகும். யாரால் கெட்டு போகும் அப்படின்னா, தாயால் ஜாதகருக்கு பேர் உண்டாகும். ஏன் தாயால் ஜாதகருக்கு பேர் கெட்டு போகும்? 4ஆம் அதிபதி லக்னத்தில் நீசமாகி அது மாரகாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதனால தாயால் உங்களுக்கு பாதிப்பு வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தாயால் இவர் பேர் கெட்டு போகும். உங்கள் அம்மா அந்த மாதிரி இருந்தாங்க, உன் வீடு இப்படி இருக்குது, இவன் ஒரு மோசமானவன் அப்படின்னு ஏதோ ஒரு அவப்பெயர் தாயார்னாலேயோ அந்த 4ஆம் இடத்தினாலேயோ இந்த ஜாதகருக்கு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதுதான் ஓவர் வியூவாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். 4ஆம் இடத்தை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு பாவகத்தையும் நீங்கள் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், 4ஆம் இடங்கிறது தாயை மட்டும்தான் குறிக்குமா? வீடு சொத்தை குறிக்கும், அது போக வாகனங்களை குறிக்கும். நீ எப்படி தாய்க்கு மட்டும் இதை சொல்கிற அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதை 3 விதமாக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ராசியை 3 விதமாக பிரிக்கணும். ஒரு காரத்துவத்தை 4ஆம் பாவகம் குறிக்கக்கூடிய காரத்துவத்தை 3 விதமாக பிரிக்கணும். தாயை குறிக்கும்,
வீடை குறிக்கும், சொத்தை குறிக்கும், வாகனத்தை குறிக்கும். இதை எதில் வந்து உங்களுக்கு பாதிப்பு வரும்? தாய்க்குன்னா உடல் பாதிப்பு வரும். இதே வாகனம் அப்படின்னா வாகனத்தை ஃபுல்லாக வித்தரக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். இதே சொத்து அப்படின்னா சொத்தில் விலங்கு ஏற்பட்டு சொத்தை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 3ல் வந்து எது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு தெரியாதவங்க வந்து இந்த 3ஐயுமே சொல்லிடுவாங்க. அதாவது வீட்லேயும் பாதிப்பு இருக்குது, தாய்க்கும் உடல்நிலை சரியில்லை, வண்டி வாகனத்தெல்லாம் விற்கக்கூடிய சூழல் வந்துடும் அப்படின்னு சொல்லி பொதுவாக நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் D3 சார்ட் வந்து தெரியணும். D3ங்கிறது திரேகான சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். திரேகானம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு ராசியை வந்து 3 பிரிவாக பிரிக்கிறோம். அதாவது வந்து ஒரு ராசிக்கு வந்து 30 டிகிரி இருக்குது, அதை 3 பிரிவாக பிரிக்கிறோம். முதல் 10 டிகிரி, 2ஆம் 10 டிகிரி, 3ஆம் 10 டிகிரின்னு பிரிக்கிறோம். முதல் 10 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் அதிலே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மிதுன ராசி வந்து 4ஆம் இடமாக வருது. இதை வந்து முதல் 10 டிகிரியில் இந்த ராகு நின்றுச்சு அப்படின்னா ராகு வந்து மிதுனத்திலே இருக்கும். 2ஆம் 10 டிகிரியில் வந்து இந்த ராகு நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு 5ஆவது ராசிக்கு வந்து அது வந்துடும். திரேகானம்ங்கிறது 1, 5, 9 அப்படி வச்சுக்கோங்க. இப்போ முதல் 10 டிகிரியில் ராகு இருந்துச்சு அப்படின்னா ராகு வந்து மிதுனத்திலே இருக்கும், அதே ராசியில் இருக்கும். 2ஆம் 10 டிகிரியில் இந்த ராகு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 5ஆவது இடத்துக்கு வந்துடும். 1, 2, 3, 4 5ஆவது ராசி துலாமுக்கு வந்துடும். 3ஆவது 10 டிகிரியில் ராகு இருந்துச்சு அப்படின்னா அது 9ஆம் ராசிக்கு போயிடும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கும்பராசிக்கு வந்து ராகு போயிடும். அப்போ முதல் 10 டிகிரியில் ராகு இருந்தால் மிதனத்திலே இருக்கும். 2ஆவது 10 டிகிரியில் ராகு இருந்தால் அது துலாமுக்கு வந்துடும். 3ஆவது 10 டிகிரியில் ராகு இருந்தால் அது வந்து கும்பத்துக்கு போயிடும். இதை தான் நம்ம திரேகானம் அப்படின்னு சொல்கிறோம். திரேகானம்ங்கிறது 1, 5, 9 அது நிற்கக்கூடிய இடத்துக்கு 1, 5, 9 இதை தான் திரேகானம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் D3 சார்ட்னு சொல்கிறோம். இதை வந்து நீ மனக்கணக்காகவே பார்த்துக்கலாம். D3 சார்ட் போட தேவையில்லை. அது முதல் 10 டிகிரியில் இருக்கா, 2ஆம் 10 டிகிரியில் இருக்கா, 3ஆம் 10 டிகிரியில் இருக்கான்னு பார்த்து அதை வந்து பிரிக்கிறோம். இப்போ நேரடியாக பார்க்கும்போது ராகு 4லேயே இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது மிதனத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். இது திரேகானத்தில் பார்க்கும்போது ராகு மிதனத்தில் இருக்கா, துலாமில் இருக்கா, கும்பத்தில் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த 3மே வந்து காற்று ராசி, அதனால் வந்து காற்று ராசிகளில் மட்டும் இதை வந்து ஆட் பண்ணுற மாதிரி. இப்போ மிதனமும் காற்று ராசி, துலாமும் காற்று ராசி, கும்பமும் காற்று ராசி. அதனால் இந்த 3 காற்று ராசிகளில் இதை பிரித்து போடுறோம். 1ஆவது ராசி, 5ஆவது ராசி, 9ஆவது ராசின்னு சொல்லி பிரித்து ராகு 1ஆவது ராசியில் இருக்கா, 5ஆவது ராசியில் இருக்கா, 9ஆவது ராசியில் இருக்கா, முதல் காற்று ராசியில் இருக்கா, 2ஆவது காற்று ராசியில் இருக்கா, 3ஆவது காற்று ராசியில் இருக்கான்னு சொல்லி போடுறோம். இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா இந்த ராகு நின்ன இடம் வந்து உபயராசி. 2ஆவது காற்று ராசியில் நிற்கிது அப்படின்னா இது வந்து சரராசியாக வரும். 3ஆவது காற்று ராசியில் போய் ராகு நிற்கிது அப்படின்னா அது ஸ்திர ராசியாக வரும். இப்போ 3மே காற்று ராசி தான். ஆனால் ஒரு காற்று ராசி வந்து சரமாக வருது, ஒரு காற்று ராசி ஸ்திரமாக வருது, ஒரு காற்று ராசி உபயமாக வருது. அப்போ எந்த ராசியில் போய் நிற்குதுன்னு பார்க்கணும். இப்போ உபயராசியில் ராகு நின்றுச்சுன்னா உபயராசிங்கிறது வந்து உயிர் உள்ளது, அதாவது மூவபிள் ப்ளஸ் இம்மூவபிள், மூவ் ஆகிட்டும் இருக்கும், மூவ் ஆகாமலும் இருக்கும். அப்போ நம்ம மனித உயிர் தான் மூவ் ஆகிட்டும் மூவ் ஆகாமலும் இருக்கும். அதை தான் வந்து நம்ம தாயார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உபயராசியில் ராகு நின்னா அது தாய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரராசியில் போய் ராகு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் காற்று ராசி தான், ஆனால் சரராசி மூவ் ஆகிட்டே இருக்கிறது. இப்போ மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னா வண்டி தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதை வந்து வண்டியாக எடுத்துக்கணும். ஸ்திர ராசிங்கிறது மூவ் ஆகாமல் இருக்கிறது. மூவ் ஆகாமல் இருக்கிறதுனா வீடு வந்து வீடு, நிலம், சொத்து இதெல்லாம் வந்து மூவ் ஆகாது, புரியுதா? அப்போ மூவ் ஆகாத ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்திரமாகவும், மூவ் ஆகக்கூடியது வந்து சரமாகவும், மூவ் ஆகிட்டும் மூவ் ஆகாமல் இல்லாததை வந்து மூவ் ஆகிட்டும் இருக்கும், மூவ் ஆகாமலும் இருக்கும். அதை வந்து உபயராசின்னு சொல்கிறோம். அப்போ உபயராசியில் ராகு நிற்கும் போது அது தாயாக நீங்கள் எடுத்துக்கணும். சரராசியில் ராகு நிற்கும் போது அதை வண்டியாக எடுத்துக்கணும். ஸ்திர ராசியில் ராகு நிற்கும் போது அதை வந்து நீங்கள் சொத்து நிலமாக வந்து எடுத்துக்கணும். அப்போ எந்த இடத்துல ராகு நிற்குதுன்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதாவது ராகு இந்த இடத்துல தாங்க இருக்கும், நான் சொல்ல D3 சார்ட்டில் வந்து வேறு இடத்துல வரும்னு சொல்கிறேன் உங்கள் புரிதலுக்கு. அப்போ இதில் எதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுங்கிறதுக்கு இந்த D3 சார்ட் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அப்போ ராகு வந்து எந்த 2ஆவது 10 டிகிரியில் இருக்குது அல்லது 3ஆவது 10 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. இப்போ 3ஆவது 10 டிகிரியில் ராகு இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா உங்கள் நிலத்தில் வந்து பிரச்சனை இருக்குது, உங்கள் நிலம் வந்து விலை போக மாட்டேங்குது. இப்போ 4ஆம் அதிபதி நீசமாக இருக்குது அப்படின்னா உங்கள் நிலம் வந்து விலை போகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த நிலத்தில் வந்து வில்லங்க இருக்குது அப்படின்னு சொல்லணும். உங்கள் குழந்தையினால அங்கே வில்லங்க வருது அப்படின்னு சொல்லணும். உங்கள் கணவன் வந்து அந்த சொத்தை வந்து பாதிப்பு கொடுப்பாரு, உங்கள் கணவனால் அந்த சொத்துக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லணும். அது தாய்க்கு பாதிப்பு வருதா, சொத்துக்கு பாதிப்பு வருதா, வாகனத்துக்கு பாதிப்பு வருதா அப்படிங்கிறத பிரித்து சொல்கிறதுக்கு வந்து அது எந்த டிகிரியில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி சொல்லணும். இப்படி தான் வந்து நம்ம பலன் சொல்லணும். இப்போ பலன் சொல்கிறதுக்கு வந்து லக்னம் தேவையில்லைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். லக்னம் இல்லாதவங்க எந்த கிழமையில் வராங்களோ அந்த கிழமை லக்னமாக வச்சு பலன் சொல்லி பாருங்கள், பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும், அனுபவத்தில் கரெக்டாக இருக்குது. அதனால் இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.